ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று உனக்கு இருக்கும் ஆர்வத்தை விட எனக்கு பேராவல் இருப்பதால் இப்பொழுது உன்னை தேடி வந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதை உன் நாவால் சொல்ல நான் கேட்டு மகிழவும் போகின்றேன். இப்பொழுது நீ இந்த மந்திரத்தை கேட்க உள்வந்திருக்கின்றாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறப் போகின்றது என்பதை தெரிந்து கொள். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அறவே நீங்க போகின்றது என்பதை தெரிந்து கொள். எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள். உனக்கு வலியும் வேதனையும் ஏற்படுத்திய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது என்பதையும் தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பலிக்கும் என்பதையும் தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ சந்தித்த நீ ஏராளமான நன்மைகளை உன் அருகில் வர நான் தயாராக வைத்து விட்டேன். கரத்திற்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் இனி சுலபமாக உன்னுடைய கரம் வந்து சேர்ந்து நீ பூரிப்படையக்கூடிய அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஓம் சுப்பிரமணிய தேவாய நமோ நமக என்னும் இந்த மந்திரத்தை உன் நாவால் இன்று வெறும் 9 முறை மட்டும் சொல்லி உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நீ பாக்கியத்தை பெற்றிருக்கின்றாய். இந்த முருகனை மனம் முருகி வணங்கியதன் பலனாக இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அருள் இது. ஓம் சுப்பிரமணிய தேவாய நமோ நமக என்பதை 9 முறை உன் நாவால் நீ சொல்லும் பட்சத்தில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறியே தீரும். உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வேதனைகளை அனுபவிக்கின்றதோ அந்த அளவிற்கு சந்தோஷத்தையும் நிச்சயம் அனுபவிக்கும். வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படக்கூடிய திருப்பங்கள் எல்லா திருப்பங்களுமே நல்ல திருப்பங்களாக அமைந்து விடுவது இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் இனி என் மூலமாக கிடைக்கப் போகும் ஒவ்வொரு திருப்பங்களும் நன்மைகளை தரக்கூடிய திருப்பங்களாக நிச்சயம் இருக்கும். நிம்மதியாக நீ உறங்கி எத்தனை நாட்கள் ஆயிற்று, இனி நீ நிம்மதியாக உறங்குவாய். எழுந்திருக்கும் பொழுது எத்தனை மனக்கவலைகளோடு மனபாரத்தோடு எழுந்திருக்கின்றாய். இன்றைய தினத்தை நான் எப்படிதான் சமாளிப்பேன் என்கின்ற ஒரு ஐயத்தோடு எழுந்திருக்கின்றாய் அல்லவா? அந்த நிலை மாறிவிடும். முருகனின் அருளால் இன்றைய நாள் நலமாக விடிந்திருக்கின்றது. நம் வாழ்விற்கு விடிவு காலம் பிறந்து விட்டது, ஒளி கிடைத்து விட்டது, இருள் நீங்கியது என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையின் நாள் தொடங்கும். இனிமையான நாளாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி இந்த கந்தனுடைய அருள் உன் வாழ்க்கையில் வேலை செய்யும். வேலும் மயிலும் சேவலும் துணை என்கின்ற மந்திரம் உன் மனதில் இருக்கும் பட்சத்தில் எல்லா நேரங்களிலும் நான் உன்னை காத்து நிற்பேன். நாளுக்கு நாள் துன்பம் அதிகமாகின்றதே தவிர குறைந்த பாடு இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் உன்னுடைய மனதிற்குள் எழுந்தது அல்லவா? அந்த எண்ணத்தை அறவே நீக்கிவிடு. நாளுக்கு நாள் இன்பம்தான் உன் வாழ்க்கையில் நெருங்கி கொண்டிருக்கின்றது. கஷ்டங்கள் தீராதா என்று கவலையோடு இருக்கும் உனக்கு இந்த கந்தனின் வாக்காக ஒன்று சொல்கின்றேன். உன் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். நீ நினைத்த காரியம் வெற்றி பெறும். உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கின்ற அந்த எண்ணம் உன் வாழ்க்கையில் ஈடேறிக் கொண்டே இருக்கும். கொடுத்து கொடுத்து உன் கரங்கள் சிவக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரமே உயரப்போகின்றது என் குழந்தையே. நீ கையேந்தி நின்ற காலம் முடிந்து போய் உன் கரங்கள் பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. எவ்வளவோ கஷ்டங்களை பிறரின் மூலமாக சந்தித்திருக்கின்றாய், எவ்வளவோ தொல்லைகளை பிறரின் மூலமாக சந்தித்திருக்கின்றாய். அத்தனையும் தாங்கி தாங்கி நீ வலிமையை பெற்றவனாக மாறிவிட்டாய். என் அன்பு குழந்தையே, பலத்தை வெளியில் காண்பித்தால்தான் வலிமை என்பது இல்லை. வலிகளை தாங்கக்கூடிய இதயமும் வலிமை நிறைந்த இதயம்தான். வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலும் வலிமை நிறைந்த உடல்தான். அந்த விதத்தில் உன்னுடைய உடலும் மனமும் பல வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி தாங்கி பலத்தை பல மடங்கு கூட்டி கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இனி நீ சந்தோஷத்தை தான் சந்திப்பாய். இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது. அந்த பாடத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக பயன்படுத்தி வெற்றி காண்பாய். நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கின்றதா என்று உன்னுடைய மனம் குழம்பும் பொழுது என்னுடைய ஆழத்திற்கு உடனே புறப்பட்டு வந்து விடு. என் முன்னால் வந்து நின்று, அப்பா முருகா, எனக்கு நல்ல தெளிவான அறிவை கொடு, ஞானத்தை கொடு, முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடு, தன் நம்பிக்கையை கொடு என்று கேள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து மகிழ்வேன்.
என் அன்பு குழந்தையாகிய நீ பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்பதை கேட்பதை காட்டிலும் ஞானம் வேண்டும் என்று கேட்டால் எல்லாமே உன் பின்னால் தானாக வந்து நிற்கும். நீ யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த நிலை மாறி நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுக்கும். விடுகின்ற நாள் உனக்கு நல்ல நாளாக ஒவ்வொரு நாளும் அமையும். கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையே என்று இந்த கந்தனை வணங்கும் பக்தர்கள் ஒரு பொழுதும் கலங்கி நிற்பதை நான் விரும்புவது இல்லை. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இஷ்ட தெய்வமாக இருந்து அருள் பாவித்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதை சந்தோஷப்படுத்த பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை முறை என்னை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்திருப்பாய், எத்தனை முறை என்னை ஆண்டி கோலத்தில் தரிசனம் செய்திருப்பாய். என் அன்பு குழந்தையே, எல்லா நிலையிலும் உனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியவனாக தான் நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் எதையும் நாம் கொண்டு வருவது இல்லை, எதையும் நாம் கொண்டு செல்வதும் இல்லை. இடைப்பட்ட நேரத்தில் காலம் நம்மை போட்டு வாட்டி வதைக்கின்றது. இந்த மனித பிறவியில் இவற்றையெல்லாம் கடக்க வேண்டும் என்கின்ற நிலை இருப்பதால் அத்தனையும் கடந்து வருகின்றாய். ஆனால் அந்த வாழ்க்கை பாதையை நீ அழகாகவும் வழி தெரியாமலும் சுலபமாகவும் கடப்பதற்கு என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உதவும். என் பக்தர்களுக்கு உதவக்கூடியவன் நான். முருகா என்று என்னை அழைத்தால் அழைத்த மாத்திரத்தில் உன்முன் வந்து நின்று உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்விற்கு நன்மைகளையும் செய்துவிட்டு போபவன் நான். என் அன்பு குழந்தையை, இனி நீ வருந்தவே கூடாது. உன் மனதில் எந்த ஒரு சந்தேகமும் எழவே கூடாது. தைரியமாக உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண்பிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட தொடங்க வேண்டும். எல்லா நேரத்தையும் நல்ல நேரமாக நான் மாற்றி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் நீ செயல்பட தொடங்க வேண்டும். உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது என்ற சந்தோஷத்தில் மன திருப்தியோடு நீ இனி வாழலாம். இது நாள் வரை நீ அடக்கி வைத்து கொண்டிருந்த அத்தனை விருப்பங்களும் இப்பொழுது நிறைவேறி உன்னுடைய ஆசைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துன்பங்களை எல்லாம் கடந்து வந்து இன்பத்தின் பாதையில் இன்று என் கரம் பற்றி உள்நுழைந்திருக்கின்றாய். இனி எல்லா காலமும் உனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஓம் சுப்பிரமணிய தேவாய நமோ நமக என்று இன்று நீ எத்தனை முறை நீ சொன்னாலும் அத்தனை முறை முன்முன் வந்து நின்று நான் உனக்கு அருள் பாவித்து கொண்டே இருப்பேன். மகிழ்ச்சியான தருணங்கள் இனி உன் வாழ்க்கையில் அதிகமாகவே கிடைக்கும். உன்னுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய தூய்மை, உன்னுடைய பக்தியில் நீ காண்பிக்கக்கூடிய அந்த தூய்மை இரண்டும் எனக்கு மிகவும் பிடித்திருப்பதால் என்னுடைய இதயத்தில் நீங்கா இடம் நீ பெற்றிருக்கின்றாய். எப்பொழுதுமே என்னுடைய பக்தர்களுக்கு என்னுடைய இதயத்தில் அதிகமாகவே இடம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியை பெற்று இனி மிகுந்த சந்தோஷத்தை நீ காண்பாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை தரம் நிச்சயம் உயரும். நல்லது நடக்கும்.